ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயின்ஸில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2024 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஃபஸ்ட் செமஸ்டர் MA 3151 மேட்ரிக்ஸ் அண்ட் கால்குலஸ். இந்த எக்ஸாம் வந்து நாளைக்கு இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு இருக்கிற பயமே இந்த எக்ஸாம் எப்படி நம்ம கிளியர் பண்ணுறது, எப்படி வந்து நம்ம அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். நான் இந்த வீடியோவில் வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும், அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து அட்டன் பண்ணால் மார்க்ஸ் வந்து பாஸ் ஆகலாம், இல்லை நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்ல போகிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டோட தானே பார்த்தீங்க அப்படின்னா, அனாயின்ஸில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான M1 பேப்பர் நாளைக்கு வந்து இருக்கும். மேட்ரிக்ஸ் அண்ட் கால்குலஸ். ஒரு சில பேருக்கு வந்து இது அரியர் பேப்பராக கூட இருக்கலாம். நிறைய பேர் வந்து கிளியர் பண்ணாமல் வச்சிருக்கிற பேப்பரும் இதாகவே இருக்கும். ஸோ அதாவது வந்து மேக்ஸ் பேப்பர் பொறுத்த வரைக்கும் ஸ்டெப் வைஸாக கொண்டு போங்க. இது நான் எப்போயுமே சொல்கிறதான். அதாவது உங்களுக்கு ஆன்சர் தெரியுதோ தெரியலையோ ஸ்டெப் வைஸாக கொண்டு போங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, அந்த சம்மை எப்படி வந்து நம்ம அப்ரோச் பண்ணணும், எப்படி வந்து நம்ம அட்டன் பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ரொம்ப ஈஸியான ஒன்று தான். இப்போதைக்கு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலும் எல்லாத்துக்கும் என்ன ஃபார்முலாஸ் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். மேட்ரிக்ஸான கான்செப்ட்லாம் ஃபஸ்ட்டு பார்க்க பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு கால்குலஸில் இருக்கிற அந்த இன்டகிரேஷன் அது எல்லாமே கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அதனால் அந்த மாதிரி இருக்கிறத ஃபஸ்ட்டு பார்க்க பாருங்கள். ஃபஸ்ட் யூனிட் தேர்ட் யூனிட் கொஞ்சம் நல்லா கவர் பண்ணுற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஓரளவு வந்து ஜஸ்ட்டு இப்போ உட்காந்து படிச்சிங்க அப்படின்னாலுமே அந்த மேலோட்டமாக இருக்க ஃபார்முலாஸ்லாம் கொஞ்சம் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கும். ஆனால் அப்படி அட்டன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் வந்து உங்களால் பாஸ் ஆகிற அளவுக்கு முடியும் அப்படின்னா இப்போ உட்காந்து பார்த்தீங்கன்னா கூட பாஸ் ஆகலாம். அதாவது ஜஸ்ட்டு உங்களால் பாஸ் ஆக முடியும். இன்னும் அதிக மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். மேபி நீங்கள் நைட் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கூட உங்களால் வந்து நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஓவராலாக என்ன இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஃபார்முலாஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை நீங்கள் பார்த்துட்டு எப்படி ஸ்டெப் வைஸாக கொண்டு போகணும் அப்படிங்கிறத பாருங்கள். பேப்பர் ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. மேட்ரிக்ஸ் அண்ட் கால்குலஸ் அப்படிங்கிறது ஒரு மேத்தமெட்டிக்கல் பேப்பர். இதில் எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஸ்டெப் வைஸாக கொண்டு போகிறதா உங்களோட ப்ரெசன்டேஷன். அதாவது ரொம்ப சிம்பிள். இப்போ ஒரு கொஷின் இருக்குது அப்படின்னா அதை ஸ்டெப் வைஸாக கொண்டு போகணும். ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். அதாவது உங்களுக்கு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஃபஸ்ட்டு சொல்யூஷன் அப்படின்னு எழுதுங்க. என்ன கொடுத்துருக்காங்களோ அதை கிவன் தட் போட்டு கொடுத்துருக்க ஃபஸ்ட் எழுதிருங்க. நீங்கள் உள்ளே என்ன கொண்டு வர போகிறீங்களோ அதை வீண் அவுட் இல்லாட்டி வந்து தென் போட்டு ஏதாச்சும் அந்த ஃபார்முலா பாக்ஸ் போட்டு காட்டிடுங்க. ஸ்டெப் வைஸாக கொண்டு போங்க. உங்களுக்கு ஒரு சம்மு தெரில அப்படின்னாலுமே அதை ஸ்டெப் வைஸ் அப்ரோச் பண்ண பாருங்கள். ரொம்ப முக்கியமான ஒன்று. மேத்தமெட்டிக்கல் பேப்பரில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் நாலேஜ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரிஞ்சுக்க தெரியணும். ஸோ அதனால் முடிஞ்சளவு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் செமஸ்டர் கொஸ்டின்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஜஸ்ட்டு கொஸ்டினாக பார்க்காம அது எப்படி வந்து ஆன்சர் வரும் அப்படிங்கிறத ஆன்சரோட பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா எப்படி அப்ரோச் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு அப்படின்னாலே மேக்ஸிமம் உங்களால் வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ மேக்ஸிமம் 2 மார்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் 16 மார்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ண பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு டைம் வந்து கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா இருக்காது. மேக்ஸ் பேப்பர் பொறுத்த வரைக்கும் நல்லா அட்டன் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக முடிச்சிடலாம். கொஞ்சம் ட்விஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இருக்கிற டைமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 சம் கூட முடிக்க கஷ்டமாயிரும். ஸோ அதனால் 2 மார்க்காக ஃபஸ்ட் அப்ரோச் பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு எது ஃபஸ்ட்டு தெரியுமோ அந்த கொஸ்டின் அட்டன் பண்ண பாருங்கள். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து 11 உங்களுக்கு 13 வந்து ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓரளவு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 11, 13, 15லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் உங்களுக்கு சாய்ஸ் பண்ணி அட்டன் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஸ்டின் வந்து மேக்ஸிமம் ஈஸியாக தான் வரும். இருந்தாலும் ஒரு சில டைம் உங்களுக்கு சப்டிவிஷன்ஸ் கொஸ்டின்ஸ் தான் நிறைய வர சான்சஸ் இருக்குது. அதனால் சப்டிவிஷன்ஸ் கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து 2-3 டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஜஸ்ட்டு ஒரு டாபிக் மட்டும் பார்த்துட்டு போவீங்க. ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2 டாப்பிக்கில் தான் கேட்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட் கொஸ்டினே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேலை கமில்டோனில் இருந்தும் ஈஜெனரலைஸ் அண்ட் ஈஜெனெக்டர்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ அது உங்களுக்கு ஸ்பிட் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா 2 டாபிக்ஸ் கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அதனால் முடிஞ்சளவு பார்த்தீங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் பேப்பர் அப்படின்னாலே கஷ்டமாக இருக்கும் அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு செஸ் கேம் விளாட்றீங்க. அந்த செஸ்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா குயின் வந்து அவுட் ஆகிட்டாலுமே நம்மளால் வந்து அந்த கேமை வின் பண்ண முடியும். இன்னும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ அதே கான்செப்ட் தான் தியரி பேப்பர் பொறுத்த வரைக்கும். நீங்கள் வந்து ஒரு செஸ்ஸில் வந்து குயினை வச்சு விளாட்ற மாதிரி இந்த மேத்தமெட்டிக்கல் பேப்பர் பொறுத்த வரைக்கும் குயின் இல்லாமல் விளாட்ற மாதிரி தான். ஆனால் நம்மளால் ஜெயிக்க முடியும். இந்த பேப்பரில் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் இன்னும் ஒன்றுமே படிக்கல அப்படின்னாலும் உங்களால் பாஸ் ஆக முடியும். ஸோ முடிஞ்சாலும் அது எப்படி அட்டன் பண்ணணும், அது எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு பார்க்க பாருங்கள். பேப்பர் ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம். மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா நீங்கள் டைமை வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டைம் இழுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் முடிஞ்சால் ஃபஸ்ட்டு 16 மார்க் அட்டன் பண்ண பாருங்கள். ஸோ உங்களுக்கு எது நல்லா தெரியுமோ அதை ஃபஸ்ட் அட்டன் பண்ண பாருங்கள். வரிசையாக வந்து அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறே கிடையாது. ஸோ மாற்றி அட்டன் பண்ணலாம், கரெக்டாக அட்டன் பண்ண பாருங்கள். ஸோ மெஜாரிட்டியாக அந்த ஸ்டெப் வைஸாக நிறையா கொண்டு போங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆன்சருக்கு மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக தான் இருக்கும். ஸ்டெப்ஸுக்கு தான் அதிகமாக இருக்கும். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண பாருங்கள். கண்டிப்பாக மேக்ஸிமம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருக்க மாடலில் தான் வரும். மேத்தமெட்டிக்கல் பேப்பர் அப்படிங்கிறனால மாடல் ரிலேட்டடாக தான் வரும். நீங்கள் பார்த்துருக்க ஸோ இப்போ தியரி பேப்பர்னால் உங்களுக்கு அப்படியே வந்துடும். பட் மேத்தமெட்டிக்கல் பேப்பர் பொறுத்த வரைக்கும் அது ரிலேட்டடாக இருக்கிற மாடல்லேருந்து கண்டிப்பாக வரும். ஸோ மாடல் வருது அப்படின்னா உங்களுக்கு சம்ஸ் வேணால் நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்ததில் இல்லாமல் கொஞ்சம் மாறி இருக்கலாம். அதனால் உங்களுக்கு கொஸ்டினை பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக தான் தெரியும். 2-3 தடவை ரீட் பண்ணுங்கள். உங்களுக்கு கிட்டத்தட்ட நீங்கள் ஏற்கனவே ஒர்க் அவுட் பண்ண மாதிரி தான் இருக்கும். லாஸ்ட்டாக இப்போயுமே டைம் இருக்குது, நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களால் வந்து ஈஸியாக வந்து மார்க்ஸ் எடுக்க முடியும். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.